இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதிமுக, தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள், அதில் இருக்கிற என் உறவுகள், நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்பது, இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்க இந்த இயக்கத்து தோழர்கள் உடன் பிறந்தவர்கள்ட்ட நாங்கள் கேட்போம். நாங்கள் கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து 2009 இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து என் இனத்தை கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்றார்கள். அதற்கு பிறகு 2011 நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன். அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. ₹1 காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. உண்டியல் குலுக்கித்தான் வேலை செஞ்சேன். அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன். இது ஒரு சூழல். பொது எதிரி நமக்கு திமுக. அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது, முடிய போகுது. அந்த 10 மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்கே முடித்தோம். அவளை வேலை செஞ்சேன். அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்கக்கூடாது, அது எனக்கு மனச்சுமை, வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளிடத்திலே, என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்லுவேன், திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது, நல்ல ஆட்சி மலராது. அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள். 26 என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம். ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை. நான் நின்றுக்கேன், உங்களுக்கு நின்றுக்கேன், நீங்க யாரும் மறுக்க முடியாது. நின்றுக்கேன். இந்த ஒரு தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் தான். நீங்க நிக்கல. அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு, என் அன்பு தங்கை அபிநயா புண்ணியவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளில் எங்களின் வெற்றி எதை சொல்லும்? எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழ். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.